அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கொண்டு சிறப்பான இந்த தராவீஹ் தொழுகையை நாம் நிறைவேற்றிவிட்டோம். முழுமையான முறையிலே குர்ஆன் ஷரீஃபை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எல்லாம் அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரிந்து பயன்பெற வேண்டும். இப்போ தமிழ்ல எல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். இதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் இதை ஓதணும், இதனுடைய விளக்கங்களை தெரியணும், இதன்படி அமல் செய்யணும். ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய சொல்லி தந்துட்டாங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஒரு அழகிய முன்மாதிரியை நமது நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டியிருக்கிறார். ஒரு அழகிய முன்மாதிரி. குடும்ப விஷயத்தை எடுத்துக்கிடுவோமே, பெண்களுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு செல்றாங்க. அந்த போருக்கு போயிட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயியோட சஹாபாக்கள்லாம் போறாங்க. ஆயிஷா நாயும் கூட வராங்க. சின்ன வயசு, மற்ற எல்லா மனைவிமார்களும் ரொம்ப வயசானவங்க. ஆயிஷா நாயி ரொம்ப சின்ன வயசு. அந்த நேரத்தில் பெண்களுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு நடந்து கொண்டது ஒரு முன்மாதிரிக்கு ஒரு உதாரணம். சுருக்கமா நான் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் கொஞ்சம் நீங்க விலகிக்காங்க, கொஞ்சம் விலகி நில்லுங்க, போருக்கு போயிட்டு வராங்க, நீங்க விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் ஓட்டம் பந்தம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையில் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னன்னா குர்ஆன் தான். நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்கன்னு அந்த ஓட்ட பந்தயம் வச்சாங்க. இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி ஓடி வந்துட்டாங்க. அந்த ஓட்ட பந்தயத்துல முன்னாடி வந்துட்டாங்க. இப்ப ஆயிஷா நாயுடைய மகன் எப்படியோ பெண்களுடைய மனசு பலகீனமானது தானே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்தாங்க, முந்திக்கிட்டாங்க. அந்த ஓட்ட பந்தயத்துல அவங்க வின் ஆயிட்டாங்க. ரெண்டாவது நம்ம இன்னொரு தடவை ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணுமென்னே பின்னாடி வந்தாங்க. அவங்க முந்திக்கிட்டாங்க. ஆயிஷா நாய் சந்தோஷப்பட்டாங்க. இது எதுன்னா குடும்ப வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. சுருக்கமா நான் சொல்றேன், நிறைய பெரிய சம்பவம். இது மட்டுமல்லாமல் மற்ற மக்களுக்கு மத்தியிலும் அது போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. ஒரு மௌத்துடைய ஜனாஸா முடிந்துவிட்டு சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ஒரு யஹூதி வந்து என்ன செய்யறாங்க, ஒரு துண்டை போது கழுத்துல இருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் கோபம் வருது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சுருக்கமான நான் சொல்றேன், உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீ வெளியே வரணும், அவனை பார்த்துக்கிறான், நீ கடன் தரணும்ல, அவன் கடன் தரணும், அதுக்காக நான் என்ன செய்யறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை என்ன செய்யறேன், நெருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆக்ரோஷம் வந்துட்டு வந்து தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெளியே வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீங்க சொல்றீங்க, உமரே வாங்க, இவருக்கு நான் கடன் கொடுக்கணும், அவர் என்ன கேட்கிறேன், இவர் எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அதை விட நீங்க அதிகமா கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நீங்க எப்படி நீங்க அவரை எது சொல்ற, அதாவது எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தெளிவுபடுத்துறாங்கிற விஷயத்தை சுருக்கமா நான் சொல்றேன். அவருக்கு கடன் 10 காசு கொடுக்கணும், நீங்க 20 காசா கொடுத்து அனுப்புங்க, இத்தனை திரகம் கொடுக்க வேண்டியிருக்குதா, கூட ஒரு பங்கு அவருக்கு சேர்த்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, தௌராத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீங்க முருகத்தனமாகவும் கஷ்டமான சூழ்நிலை கொடுத்தாலும் இரக்கத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள், அதை நான் படித்திருக்கின்றேன். அதனாலதான் நான் அதை
இது மாதிரி செய்தா அப்படின்னு உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் சொல்லி கலிமா சொன்னாரு. ஷரத்துல சொல்லி தருகிறது. அந்த அடிப்படையில நம்ம முழுமையான முறையில குர்ஆன் ஷரீஃபை கேட்டிருக்கோம். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமான முறையில் அதனுடைய நன்மையை நமக்கு கொடுப்பான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னு சொன்னா, சூரத்துல் பக்கரா, பக்கரான்னு சொன்னா என்ன, மாடு, பக்கரன்னா மாடு. கடைசியில் ஒரு சூரா சொல்றான் அன்னாஸ். எங்க உஸ்தாத் எங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா சொல்லி கொடுத்தாங்க. நீ ஆலிம்சா மட்டும் ஆயிராதப்பா, நீ இப்ப இங்க என்ன செய்யற, குர்ஆன் தாள பிறன்ற, நாளைக்கு ஒண்ணு ஆளையும் பிறந்த மருவமாயிட்டாங்க உஸ்தாத். அவங்க ஒரு நாள் கூட தகஜத்து விட்டது இல்லை, ஒரு நாள் கூட தகஜத்து விட்டது கிடையாது. அப்படிப்பட்ட மகான் ஷாவுல் ஹமீது மிஸ்பாஹி ஹஸரத் அவர்கள் பேர சொல்றது கூட கொஞ்சம் அவ்வளவு கண்ணியமானவங்க. காலங்காலமா கடைசி வரைக்கும் தராகத்தோடு தான். அப்படிப்பட்ட அந்த செய்திகள் சொன்ன வார்த்தை, நீ இப்போ தாளை விரட்டிட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போயிடுற, நாளைக்கு ஞானம் பிறக்கணும், அப்போட காலம் வரும். ஏன்னா இப்போ அப்போட காலம் இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையிலே குர்ஆன் ஷரீஃபில் ஆரம்பத்தில் என்ன சொல்ற, சூரத்துல் பக்ரா, கடைசியில அன்னாஸ்ன்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். அப்போ மிருகத்தனமாக இது போன்றுள்ள மக்களை எல்லாம் மனிதர்களாக மாற்றக்கூடிய சக்தி குர்ஆன்ல இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய உதாரணம். இப்ப நாம ரமதான்ல இருந்துட்டோம், குர்ஆன் ஓதிட்டோம், குர்ஆனை கேட்டுட்டோம். இதன் மூலமாக எந்த அளவுக்கு நாம் தெளிவாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அடுத்த மாதத்தில் நாம் நடக்க வேண்டும். எதுல எந்த அடிப்படையில் நாம் விளங்கிக்கிட்டோம், ரமதான் எந்த அளவு கண்ணியத்தோடு இருந்தோம், பிறர்கிட்ட பேசுறது, நான் நோம்பாடிப்பேன் என்ன விட்டு எல்லா பாக்கியமே இருக்குது, சாப்பிட்றதுக்குள்ள வசதி எல்லாமே இருக்குது. அல்லாஹ் ஒழுதுக்காக நம்ம என்ன செய்துட்டோம், அதை விலகி இருந்துட்டோம். நோன்புகள் அடிப்படையில் அந்த சூழ்நிலையில நாம் எதை இதை கற்று இதன்படி நமக்கு எதிலே தெளிவு இருக்கின்றதோ அந்த தெளிவை இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பின்னால் நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லும் பொழுது قد أفلح من زكاها وقد خاب من دساها. யார் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய நஃப்ஸை நல்ல வகையிலே ஈடுபடுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். قد أفلح من زكاها. இன்னொரு ஆயத்தில் சொல்றா, அடுத்த ஆயத்தில் وقد خاب من دساها. யார் தன்னுடைய நஃப்ஸை மாற்றமான செயலிலே ஈடுபடுத்தினார்களோ அவர்கள் நஷ்டவாளர்கள் கூட்டத்திலே ஆகிவிடுகின்றார்கள் என்று சொல்றார். நம்முடைய நஃப்ஸை நாம் இந்த ரமதான்ல கண்ணியமான முறையில் வைத்திருந்தோம். அதாவது மனம் போன போக்கிலே செல்லாமல் இப்படிதான் இருக்க வேண்டும், இஸ்லாம் இதைத்தான் சொல்லி தந்திருக்கின்றது என்ற அந்த கோட்பாட்டோடு செயல்படுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் ரமலான் சென்ற பின்னால் அது போன்றுள்ள செயல்பாட்டினை கிருபையில் ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய நஃப்ஸை பாதுகாத்தல் புரிவானாக. ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. இடையூறுகளான அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஷைத்தானுடைய அந்த இடையூறுகள் பல விதமாக இருந்து கொண்டிருக்கும், அதையெல்லாம் மாற்றி கிருபையில் அவனே இந்த குர்ஆனை மீண்டும் மீண்டும் ரமலான் கழிந்த பின்னாலும் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அதை இழங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகளை எல்லாம் காட்டி தந்தார்களோ அத்தனை சுன்னத்தான நஃபிலான அந்த வணக்கங்களை முறையாக செயல்படுத்தக்கூடிய நன்மக்கூடிய கூட்டத்திலே கிருபையில் ரஹ்மான் நம்மை ஆக்கியருள்வானாக. எதை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.